ரெண்டு விதமா பிசாசு பிடிக்கும். எப்படி? ரெண்டு விதமா பிசாசு பிடிக்கும். ஒன்று சரீரத்தை அலகழிக்கிற பிசாசு. அதை தான் இப்போ நம்ம இங்கே லூக்காவில் பார்த்தோம். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும். எவ்வளோ நாளா? நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் அப்படின்னு சொல்லி, வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த மனுஷன். நெடுநாளாய் பிசாசு பிடித்திருக்கிறது. என்ன செய்யுது? ரொம்ப நாளா அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. அப்போ இந்த பிசாசு என்ன செய்கிறது அப்படி சொன்னா, அவனை வீட்டில் தங்க விடாம, வஸ்திரம் தரிக்க விடாம, அலகழித்து கல்லறைகளிலும் மலைகளிலும் இப்படி அலகழித்து கொண்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட பிசாசுனா, சரீரத்தை அலகழிக்கிற பிசாசு. அல்லேலூயா. என்ன செய்து? சரீரத்தை அலகழிக்கிற பிசாசு. அது மட்டுமல்ல, அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக வந்து விழுந்து, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சத்தத்தோட சொன்னான், மகா சத்தத்தோட சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். அல்லேலூயா. அவனை என்ன செய்து? சங்கிலி போட்டு கட்டினாலும், அவனை என்ன செஞ்சாலும் அவன் அதை என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் கழட்டி போட்டு போயிடுறான். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, கல்லுகளினாலே அவன் என்ன செய்கிறான்? தன்னை காயப்படுத்தி கொள்கிறான்னு வசனம் இருக்கு. கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொள்கிறான். அப்போ சங்கிலி போட்டு கட்டினாலும், அவனை என்ன போட்டு அடக்கி வச்சாலும், அவன் அதை எல்லாத்தையும் அவிர்த்து போட்டு முறித்து போட்டு வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டு இருந்தான். அப்போ இதுதான் சரீரத்தை அலகழிக்கிற ஒரு பிசாசு. அப்போ இந்த சரீரத்தை அலகழிக்கிற பிசாசு தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது. முடியை விரிச்சு போட்டு ஆடுறது, நாக்கை கடிக்கிறது, கண்ணை உருட்டி காட்டுறது, அப்புறம் அழுவுறது, அப்புறம் ஓன்னு கத்துறது, அப்புறம் எதாகிலும் இப்படி பண்ணுறது, உழுந்து புரள்றது, நாக்கை கடிக்கிறது, பல்ல கடிச்சு நுரை தள்ளி புரண்டு விழுகிறது. இது எல்லாம் என்னது? சரீரத்தை அலகழிக்கிற ஒரு பிசாசு. பிசாசு ரெண்டு விதமா மனிதனை பிடிக்கிறது. எத்தனை விதமா? ரெண்டு விதமா பிடிக்கிறது. அதுல முதல் விதம் சரீரத்தை அலகழிக்கிறது. இந்த சரீரத்தை அலகழிக்கிற பிசாசு தான் இன்னைக்கு நம்ம உலகம் எங்கிலும் என்ன செய்கிறோம்? பிசாசு பிடிச்சிருச்சு, பிசாசு பிடிச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சரீரத்தை அலகழிக்கிற பிசாசை நம்ம ஈஸியாக என்ன செய்கிறோம்? கண்டுபிடிச்சிடுறோம். அவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, அவங்க இன்னும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, அவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க, அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு கீழே வேறாங்க, உழுந்து பிறல்றாங்க, ஓடுறாங்க, திடீர்னு அந்த மரத்துக்கிட்ட போய் நிற்கிறாங்க, திடீர்னு அந்த கல்லுக்கிட்ட போய் நிற்கிறாங்க, அந்த முட்டுச்சந்தில் போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர்களைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? பிசாசு பிடித்தது அப்படின்னு சொல்கிறோம். இது உலகம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொதுவான விஷயங்கள். அப்போ சரீரத்தை போட்டு அலகழிச்சதுன்னா, முட்டியை விரிச்சு போட்டு பல்ல கடிச்சதுன்னா, நுரை தள்ளிச்சுன்னா, அது என்னது? இது பிசாசு பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் சரீரத்தை அலகழிக்கிற பிசாசு. இதுதான் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிந்த விதம். இன்னொரு விதம் பிசாசு மனிதனை எப்படி பிடிக்கிறது என்று சொன்னால், ஆவியை பிடித்து அந்த மனிதனை அலகழிக்கும். அல்லேலூயா. என்னது? ஆவியை பிடித்து மனிதனை அலகழிக்கும். இது சரீரத்தை பிடித்து அலகழிக்கிறது முதல் விதம். ரெண்டாவது விதம் ஆவியை பிடித்து அலகழிக்கிற விதம் ரெண்டாவது விதம். அப்போ இந்த ஆவியை பிடித்தது என்று சொன்னால், சரீரத்தில் எந்த மாற்றமும் தெரியாது. நம்மை போலவே நார்மலாக என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, வேலை செய்வாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஆவியை பிடிக்கும்போது அது என்ன செய்யாது? வெளியில் மற்றவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அது சரீரத்தை அது என்ன பண்ணலை? டிஸ்டர்ப் பண்ணலை. ஆகையினால இது உள்ளார்ந்த ஆவியை பிடித்து கொண்டிருக்கிறபடினால இந்த ஆவியில ஒரு அலகழிப்பு உண்டாகும். அல்லேலூயா. நாம பார்த்த பிசாசுலாம் எது? சரீரத்தை அலகழிக்கிற பிசாசு.
அதில் இன்னொரு விதம் ஆவியை பிடிச்சு அலகழிக்கும். ஆவியை பிடிச்சு அலகழிக்கிறத நம்ம பிசாசுன்னு ஒத்துக்கிறதும் கிடையாது, அதை சொல்கிறதும் கிடையாது, அதை ஏற்றுக்கொள்கிறதும் கிடையாது. அல்லேலூயா. ஆவியை பிடித்து அலகழிப்பது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சரீரத்தை அது விட்டுட்டு ஆவியை மட்டுமே அது போட்டு அலகழிக்கும். எப்படி அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு அது சிந்தனைகளை பிடித்து கொள்ளும். சில மனிதனுடைய சிந்தனைகளை அது பிடித்து கொள்ளும். சிந்தனைகளை பிடித்து கொள்ளுச்சுன்னா சிந்தனையில் தேவையில்லாத போராட்டங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். மற்றபடி சாப்பிடுவாங்க, வேலை செய்வாங்க, தூங்குவாங்க, போவாங்க, வருவாங்க, நம்மளை போல் நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க போராட்டம் எதுக்குள்ள, அவங்களுடைய அலைகழிப்பு எதுக்குள்ளே இருக்கும்னா சிந்தனைக்குள்ளே இருக்கும். சிந்தனைக்குள்ள பலவிதமான சிந்தனைகள் உண்டு. பாவ சிந்தனைகள் உண்டு, பயத்தின் சிந்தனைகள் உண்டு, பலவிதமான குழப்பத்தின் சிந்தனைகள் உண்டு, தற்கொலையின் சிந்தனைகள் உண்டு. இப்படிப்பட்ட சிந்தனைகளையும் நினைவுகளையும் உள்ள வைத்து அவர்களை இந்த ஆவியை பிடித்து கொள்ளும். அதனால தான் தேவையில்லாத பயம் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லு, எத்தனை பேர் அவங்களுக்கு புத்திமதி சொல்லு, எத்தனை டாக்டர் அவங்களுக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லு, எத்தனை ஸ்கேன் ரிப்போர்ட் அவங்களுக்கு என்ன நல்லா இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லு. ஆனாலும் அவங்களுடைய ஆவிக்குள்ளே அந்த பிசாசினுடைய போராட்டத்தை அவங்களால என்ன பண்ண முடியாது, தாங்கவே முடியாது. அதை சரி பண்ணுவதற்காக தான் யாருக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் தான் தொடர்ந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா ஹாஸ்பிட்டலாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, வேறு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க, ஏதாகிலும் போட்டு அலகழிச்சு கொண்டே இருப்பாங்க. அப்போ ஆவியில் அவங்களுக்கு இந்த பிசாசு பிடித்து அவர்களை ஒன்று பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். இல்லை நீ செத்துரு, நீ செத்து போயிடு, நீ செத்து போயிடு அப்படி சொல்லி தற்கொலை எண்ணங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும். வெளியில் நார்மலாக இருக்கிறாங்க, ஆனால் உள்ள என்ன பிடிச்சுன்னு ஆட்டுது, பிசாசு பிடிச்சி ஆட்டுது. அவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியல, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, குடும்பத்தில் இருக்கிற கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தாயோ தகப்பனோ இவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க எதுக்குள்ள போராட்டத்தை சந்திக்கிறாங்க, அலகழிப்பு எதுக்குள்ள அனுபவிக்கிறாங்கன்னா இந்த ஆவிக்குள்ள, இந்த இருதயத்துக்குள்ள, அவர்களுடைய சிந்தனைக்குள்ள, இந்த நினைவுகளுக்குள்ள இந்த ஆவி அவர்களை போட்டு என்ன செய்து அலகழிக்கிறது. அல்லேலூயா. சில பேருக்குள்ள தேவையில்லாத பாவ சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். பாவத்தின் சிந்தனைகளை கொண்டு வந்து வச்சு எனி டைம் அந்த பாவத்தின் சிந்தனைகள் போராடிக்கிட்டே இருக்கும். அதில் இவங்களை போட்டு அது அழகழிக்கும். இவங்க முடிஞ்ச அளவுக்கு போராடி போராடி பார்த்துட்டு கடைசியில் அந்த பாவத்தில் போய் இறங்கிடுவாங்க. வேற வழி இல்லாமல் அந்த பாவத்தை செய்யறதுக்கு முன் வந்துடுவாங்க. அல்லேலூயா. அவங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஐயோ இது நம்ம தப்பு, இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி தப்புன்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஆனாலும் ஒரு நேரம் வரும்போது அவங்க என்ன செஞ்சிருவாங்க, கர்த்தரை தேடாமல் இருக்கிறபடினால, தேவனிடத்தில் அவங்க ஐக்கியம் இல்லாத இருக்கிறபடினால, தேவ சமூகத்தில் அவங்க நேரத்தை ஒதுக்காதபடினால, அவர்கள் பாவத்தை ஜெயிக்கிற பலன் இல்லாமல் போகிறபடினால அவர்கள் பாவத்துக்கு ஈஸியாக இடம் கொடுத்து பாவத்தில் விழுந்து போவாங்க. அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த போராட்டத்துக்குள்ள மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா? எனக்கு என்ன ஒரு மாதிரி பண்ணுது, உடம்புலாம் ஒரு மாதிரி அப்படியே வேர்த்து போகுது, உடம்புலாம் மரன்னு ஏறுது, கையெல்லாம் மறுத்து போகுது, தலையெல்லாம் எரியுது, கால் எரியுது அப்படின்னு சொன்னால் வெளியில் சொல்லலாம் இல்லையா? வெளியில் சொல்லி அதுக்கு என்ன பண்ணலாமோ பண்ணலாம், எங்கேயாவது போகலாமோ போகலாம். இப்போ சிந்தனைக்குள்ள இப்படிப்பட்ட போராட்டத்தை பிடித்து கொண்டு இருக்கிறது எது அப்படின்னு கேட்டால் இந்த பிசாசினுடைய ஆவி. அந்த ஆவியை போட்டு அவர்களை என்ன செய்கிறது, அலைகழிக்கிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நார்மலாகவே இருப்பாங்க. நார்மலாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா பயங்கரமாக மாற்றி 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. பயங்கரமாக உள்ள பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்க ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்களை என்ன அவங்கள அடக்கவே முடியாது அந்த மாதிரி பேசுவாங்க. அப்போது இதெல்லாம் என்ன விதம் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் உள்ள ஆவியை அலகழிக்கிற ஒரு ஆவிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம் பார்க்கறது எல்லாமே வெளியரங்கமாக சரீரத்தை அலகழிக்கிற பிசாசுகளை தான் நம்ம என்ன செய்கிறோம்,
பார்க்குறோம். உள்ள ஆவி அழகழிக்கிற பிசாசு தான் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள, பெரும்பாலான மக்களுக்குள்ள ஆவியை அழகழிக்கிற பிசாசு தான் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. பார்க்குறவங்க கூட கண்டுபிடிச்சிருவாங்க, ஆடனா பிசாசு, ஆடலைன்னா நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் வேதத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவியை அது அழகழிக்கும். அவங்க ஆட மாட்டாங்க, அவங்க கீழே விழுந்து புரள மாட்டாங்க, அவங்க அதுக்கு இதுக்கு ஓட மாட்டாங்க, பல்ல கடித்து முடியை விரித்து போட்டு ஆட மாட்டாங்க, அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஆனால் அவருடைய ஆவியை மட்டும் அது என்ன செய்ய, அந்த பிசாசு அவர் அந்த ஆவியை பிடித்து தன் இஷ்டப்படி நடத்தி கொண்டு போகும். அல்லேலூயா. அதற்கு ஆதாரம் வேதாகமத்தில் இருக்குதா பாஸ்டர்? அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்குதா? அதுக்கு சாட்சி இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் வாசிக்கலாம். யோவான் 13:27 நீங்கள் வாசிக்கலாம். யோவான் 13. அந்த துணிக்கையை அவர் வாங்கின பின்பு, அந்த துணிக்கையை யூதாஸ் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவனுடைய சொன்னதின் கருத்தை போதும். அந்த துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் யாருக்குள்ள புகுந்தான்? யூதாசுக்குள்ள புகுந்தான். எந்த துணிக்கையை வாங்கின பின்பு அப்படின்னா, திருவிருந்து ஐக்கியம், ராபோஜன பந்தி எடுக்கிறோம்ல, அந்த திருவிருந்து அந்த அப்பத்தையும் அந்த பானத்தையும் வாங்கின போது, அந்த துணிக்கையை வாங்கின போது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். எதுக்காக புகுந்தான்னா, அடுத்தது அவன் என்ன செஞ்சான்னா, நேராக போயிட்டு அவரை காட்டி கொடுக்க போனான். அல்லேலூயா. இயேசுவை காட்டி கொடுக்க போனான். இப்போ இங்கே சொல்லுங்க, யூதாஸ் எங்கன்னா விழுந்து புரண்டானா? யூதாஸ் பல்ல கடிச்சிக்கிட்டு, நாக்கை கடிச்சு, முடியை விரிச்சு போட்டு, சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு கல்லறைக்கு ஓடனானா? காட்டி கொடுக்க போனான். காட்டி கொடுக்க போய் விவரமாக காட்டி கொடுக்கறது, விவரத்தை சொன்னான். நான் அவரை காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன தருவீங்க, எவ்வளோ தருவீங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசினான். கரெக்டாக ரேட்டு பேசினான். அப்போ இதில் எங்கே அவன் ஆடனான், எங்கே அவன் அழகழிக்கப்பட்டான்? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அவனுக்குள் புகுந்துட்டான். இப்போ அவன் என்ன செய்கிறான்னா, நேராக போய் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான். அப்போ இந்த இடத்துல யூதாசு விழுந்து புரளலை. இந்த நம்ம பார்த்த மாதிரி நெடுநாளாய் பிசாசு பிடித்த மனிதன் கல்லறைகளிலும் குகைகளிலும் வஸ்திரம் தெரியாமலும் ஓடினான், சங்கிலிகளினால் கட்டினாலும் அவனை அடக்க ஒருவனால கூடாது இருந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் யூதாசுக்கிட்ட இப்போ எந்த செய்கையும் என்ன பண்ண முடியல, காண முடியல. அழகாக போகிறான். பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரிகள் இவர்களிடத்துல போய், இயேசுவை நான் காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க 30 வெள்ளி காசு தருவோம் என்று உடன்பட்டார்கள். அப்போ அந்த காசு வாங்கிட்டு அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் தேடினான். அல்லேலூயா. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்போ புகுந்தவன் என்ன செஞ்சான்? அவன் ஆவியை பிடித்து அவரை காட்டி கொடுக்கும்படி பாவத்தை செய்வதற்கு தூண்டினான். அல்லேலூயா. விபச்சார பாவம் செய்கிறாங்கல்ல, அது பிசாசு. அவர்கள் சரீரத்தை அது ஒன்றும் பண்ணாது, அவருடைய ஆவி அது விழத்தள்ளும். அல்லேலூயா. இப்படி பலதரப்பட்ட பாவங்கள் உண்டு இல்லையா? அந்த பாவத்துக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்கிறதுனா, பிசாசினுடைய ஆவிகள் இருக்கிறது. பிசாசு அவர்களை பிடித்திருக்கிறது. பிசாசு அவர்களை பிடித்ததுனால தான் அவர்கள் அந்த பாவத்தை துணிகரமாய் தொடர்ந்து என்ன பண்றாங்க, செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே அதுதான். எல்லா போதை பழக்க வழக்கங்கள், மற்ற பாவங்கள், இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆவிகள் உண்டு. அப்போ யூதாஸ்